அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு 18/1/2025 முதல் 18/2/2025 வரை என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது கிரக நிலையில் பாருங்கள். கிரக நிலைகளில் புதன், சனி, சூரியன் இந்த கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம், அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்துக்குரிய புதன் பாக்கியஸ்தானம் தொழில் உத்தியோகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அந்த புதன், சனி, சூரியன் இந்த 3 கிரகங்களும் அமர்ந்து முக்கூட்டு கிரகங்கள் அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த 10ஆம் இடம் அரசாங்க வேலையை உறுதி செய்யும். அரசு சம்பந்தமான ப்ராஜெக்ட் திட்டங்கள் எல்லாம் கை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பங்காளி உறவுகள், மூத்த சகோதர உறவுகள், இந்த உறவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். 18/2/2025 இப்போ இந்த ஒரு மாத காலகட்டத்தில் முதல் ஒரு 15 நாளில் சனி பகவானும் சுக்கிர பகவானும் தொடர்பு பெற்றிருக்கக்கூடிய இடம் தொழில் ஸ்தானம். சூரியன் பாக்கியத்தில் அமர்ந்து செவ்வாயுடைய பார்வையில் இருக்கும்போது வெளிநாட்டு யோகம், வெளிநாடு செல்லணும்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட கனவுகளாக நீங்கள் வச்சிருக்கக்கூடிய திட்டங்கள் நிறைவேற்றி கொடுக்கப்படும். செவ்வாயுடைய 4ஆம் பார்வை பார்க்கக்கூடிய இடம் 6ஆம் இடம். கடன் சார்ந்த விஷயங்களிலிருந்து முழுமையாக விலகக்கூடிய வாய்ப்பு, அடைக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் போகக்கூடிய வாய்ப்பு, மலை பிரதேசங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி 7ஆம் இடம் திருமண வாழ்க்கை, நல்ல நண்பர்கள் அமையக்கூடிய நிலை. இது எல்லாமே உங்களுக்கு தெளிவடைஞ்சுனே இருக்கும். ஏன்னா செவ்வாய் வலுவிழந்திருக்கே, ஏதாவது பலவீனத்தை கொடுக்குமா? உங்கள் கணவருக்கும் உங்கள் மனைவிக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே சமயம் நண்பர்கள் எல்லாமே உங்கள் பேச்சை கேட்பாங்க, உங்கள் கூட வந்துடுவாங்க. பிரிஞ்ச நண்பர்கள் கூட ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். திரும்பி உங்களோட பேசணும், உங்கள்கிட்ட ஒரு அன்பாக இருக்கணும் என்ற அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. உங்களுக்கு நல்வழிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது போன்ற ஆட்கள் எல்லாம் வருவார்கள். சனி பகவான், சுக்கிர பகவான் இரு கிரகங்களும் ரிஷபத்திற்கு மிக மிக யோகம். ரிஷப ராசி, ரிஷப லக்னத்துக்கு மிக யோகம். அப்போ ரொம்ப நாளாக நீண்ட நாளாக சொத்துக்கள் வராமல் இருக்கக்கூடிய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு வராத பணம் வரக்கூடிய வாய்ப்பு, புதிய இடங்களில் இடம் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, வீடு வாகன சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே உங்களுக்கு அபரிவிதமாக ரொம்ப 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 ஸ்பெஷலாக உங்களுக்கு அமையும், கிடைக்கும். இதன் மூலம் பெரிய வெற்றி, மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான விஷயங்கள், மிகப்பெரிய முன்னேற்றங்கள், புதிய பாதைகள், புதிய வழிகள், இப்படி ஒவ்வொன்றாக உங்களுக்கு கிடைக்க தொடங்கும். அது எல்லாமே உங்களுக்கு அதீத தீவிரமாக அமையும். அதாவது இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் கனவு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த கனவுகளுக்கும் மேலே ஒரு படி மேலே உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் சனி பகவான், புதன் பகவான் கோர்ட்டு கேஸ் சம்பந்தமான விஷயங்கள், புது தொழில், புது இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள், ஐடி வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் சூப்பரான ஒரு வேலையை சார்ந்த விஷயங்கள் அமைச்சு கொடுத்துரும். ஏன்னா சுக்கிர பகவான் உச்ச பலத்தில் இருக்கிறார். உச்ச பலம்னு பார்த்தீங்கன்னா 100% பலம். ரிஷபராசி, ரிஷப லக்னத்துக்கு 100% யோகம், பலம், பாசிட்டிவான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய் பகவானும் பாருங்கள், நீசம் பெற்றாருக்கு. செவ்வாய் பகவான் மக்கர் நிலையிலிருந்து அவர் பின்னோக்கி சென்று 3ஆம் இடத்தில் வெற்றி ஸ்தானத்தில் வருகிறார். காலபுருஷ தத்துவத்துக்கு ரிஷபத்துக்கு 2வது இடம் வாக்குஸ்தானம். பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் கடுமையாக டக்குன்னு பேச வச்சிடும், வார்த்தைகளை விழ வச்சிடும். இந்த வார்த்தைகளில் கடுமையாக பேசுறதுனால தொடர்ந்து உங்களுக்கு வலுவிழக்கக்கூடிய நிலை. 5ஆம் இடம் மனசு, விராக்கித்தன்மை, இதெல்லாம் அதிகமாக கொடுக்கும். மனசு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு மனநிலைக்குள்ளே எதிர்மறையான நிலைக்குள்ளே நீங்கள் ஏற்படுத்தி உங்களுக்கு மன குழப்பத்தை அதிக அளவில் ஏற்படுத்தி விட்டுட்டோம். என்னடா இதுதான் நம்மளுடைய கனவு, இதுதான் நம்மளுடைய இலக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த இலக்குகள், அந்த கனவுகள் எல்லாமே உங்களுக்கு இது பண்ண வச்சிடும். ஆனால் பேச்சில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஏன்னா பேச்சை குறிக்கக்கூடிய 2ஆம் இடத்துக்கு செவ்வாய் இருக்கிறாரு, 4ஆம் பார்வையில் கேது உட்காருது. அப்போ ரிஷபத்துக்கு அது 5ஆம் இடம். ரிஷபத்துக்கு 5வது இடத்துல தான் கேது உட்காந்துருக்காரு. ரிஷபத்துக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்கும்போது மனசு கெடுக்கக்கூடிய தன்மையை செவ்வாயுடைய பேச்சை வெளிப்படுத்த வச்சிடும். செவ்வாயுடைய பார்வை 4ஆம் பார்வையில் கேது மேலே விழுறாருன்றது கொஞ்சம் கவனமாக பேச வேண்டும். சரிங்க, குருவோடைய தன்மை என்னதான், நிறைய அவமானம், போராட்டம் சந்திச்சுட்டு இருக்கிறேன். ரிஷபத்தில் ராசியிலே இருக்கிறாரு, லக்னத்திலே இருக்கிறாரு. சில அவமான போராட்டங்கள், வலிகள், வேதனைகள் எல்லாமே கொடுத்துட்ருக்கு அப்படின்ற ஒரு பய உணர்வு, கவலை உணர்வுகள் இருக்குது என்றால் அதை முழுமையாக நிவர்த்தி செய்ய ரொம்பவும்
கொடுமைப்படுத்திடாதீங்க, யாரையும் திட்டிடாதீங்க, யாரையும் ஏமாத்திடாதீங்க. ஏன்னா இது வந்து எல்லா ரிஷபராசி எல்லா ரிஷப லக்னக்காரங்களும் ஏமாற்ற மாட்டாங்க, ஏமாற்றக்கூடிய எண்ணம் கிடையாது. ஒரு சில நபர்களுக்கு அந்த எண்ணத்தை வந்து ஏற்படுத்தும், ஏதாவது ஒன்று ஏடாகூடமாக பேச வச்சிடும். ஏன்னா மனசு ஸ்தானத்தில் கேது இருக்கிறார், பாகிஸ்தானத்தில் விரையாதிபதி இருக்கிறார். இந்த இந்த ஒரு அமைப்பு தான் வந்து சில விஷயங்களை வந்து தப்பான முடிவுகள் எடுக்க வைக்கிறது, தப்பாக பேச வைக்கிறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இது ஏற்படுத்தி கொடுக்கும். இது இது இதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது 4 கால் விலங்கு, பூனைக்குட்டி, நாய்க்குட்டிகளுக்கு உணவளிப்பது, கோவிலில் அருகே இருக்கக்கூடிய குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி போடுவது, மரம் செடிகளுக்கு சர்க்கரை கலந்து பச்சரிசி போடுவது. இந்த பரிகாரம் சனி பகவான் எறும்புக்கு பச்சரிசி போடும்போது சனி பகவானுடைய தாக்கங்கள் எல்லாம் பாசிட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மரம் செடிகளுக்கு சர்க்கரை கலந்த பச்சரிசி போடும்போது சர்க்கரை சுக்கரன் சந்தோஷத்தை ஏற்படுத்தும், அரிசி சந்திரன் மனசை தெளிவடைய வைக்கும், எறும்பு சனி பகவான், அந்த சனி பகவானுடைய சனி கிரகம் உங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்ய நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தொழில் ஸ்தானம் பாக்கியஸ்தானம் ஆக்டிவேட் ஆகிடும், பாசிட்டிவாக தொழில் ஸ்தானம் பாக்கியஸ்தானம் ஆக்டிவேட் ஆகிடும். செவ்வாய் வந்து நேரடி பார்வை கேது மேலே விழும்போது மனசு தளர்ந்து அது குறைச்சிடும். பூனைக்குட்டி நாய்க்குட்டிகளுக்கு பிஸ்கெட் போடும்போது அது மனசு ஸ்தானம் தெளிவடைய வச்சிடும், தெளிவான பாதைகளை கொண்டு போக வச்சிடும். அது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கணும்.